இந்த திருவண்ணாமலை வடக்கு தெற்கு மாவட்ட இளைஞர் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். பாருடான்னு பின்னி பெடல் எடுத்தாரு அண்ணா. அண்ணாவோட ஆட்டம் கொஞ்சம் காலம் தான், ஆனா இன்னி வரைக்கும் ஒரு தற்கொலை கூட்டம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ஜென்சி கிட்ஸ் ஓட்டு ஃபுல்லா எனக்கு தான் விழும், 2K கிட்ஸ் ஓட்டு ஃபுல்லா எனக்கு தான் விழும்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த தற்கொலை கூட்டம் இன்னைக்கு நியூஸ்ல வந்து ஒரு வீடியோ போவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கிற நிர்வாகிகள் யாரும் இளைஞர்கள் யாரும் சார போட்டு உடைக்கல, மேல ஏறல, யாரும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறல. சோ எல்லாரும் டீசென்ட்டா வந்தாங்க, டீசென்ட்டா போறாங்க. அதே மாதிரி இங்க திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா கிரில்ல வந்து கிரீஸ தடுவல. ஏன்னா யாரும் எகிரி குதிச்சு போற கேரக்டர்ஸ் இங்க யாரும் கிடையாது. ஏன்னா இங்க வந்திருக்கிற கூட்டம்ன்றது ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் கிடையாது, ஒரு நல்ல தலைவனை பார்க்க வந்த கொள்கை உடைய கூட்டம் தான் இந்த திமுகவின் கூட்டம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க, சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0.